பாத்தீங்க அப்படின்னா டபுள் மடங்கு வந்து நமக்கு ப்ரூஃப் ஆகி கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு வந்து நமக்கு டபுள் மடங்கு வந்து உப்பி வரணும். இதுக்கு வந்து கரெக்டா வந்து 1 hour மேல வந்து நமக்கு ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரி 1 hour 45 minutes வந்து உங்களுக்கு கரெக்டான ப்ரூஃபிங் டைமா இருக்கும். 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் உங்களோட வெதர் கண்டிஷன்ஸ் பொறுத்து இது மாறும். இப்ப நல்லா ப்ரூஃப் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து நான் ஆயில் வந்து வச்சிருக்கேன். கோல்டு வின்னர் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து ரொம்ப வந்து மீடியம் ஹீட்ல தான் வந்து இருக்கணும். அந்த டைம்ல தான் நம்ம பொரிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப வந்து ஓரளவுக்கு வந்து ஆயில் வந்து ஹீட்டா இருக்கு. இப்படி கை வச்சு பாத்தீங்க அப்படின்னா வெதுன்னு வந்து உங்களுக்கு அந்த ஹீட் வந்து உங்க கையில வந்து தெரியணும். அந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப வந்து நம்மளோட டோனட் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வந்து நான் இந்த ஆயிலுக்குள்ள வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஒரு 2 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் மாத்தி வந்து இந்த ஏர் பபிள்ஸ் வருது இல்லையா, இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பேக் ஆகி ஃப்ரை ஆகி முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அர்த்தம். இப்ப அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன்ல வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு நல்லா உள்ள வந்து பேக் ஆகி கிடைக்கும். ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சு பேக் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு பேக் ஆகி கிடைக்கும். ஃப்ரை ஆகி கிடைக்கும். இப்ப டோனட் ஃபுல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நமக்கு நல்லா மேல வந்து கிறிஸ்பா இருக்கும். உள்ள பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். கிறிஸ்ப்னா ரொம்ப கிறிஸ்பானா இருக்காது, ஒரு 50% இருக்கும். இப்ப இதை வந்து நான் சுகர்ல வந்து கோட் பண்ணிக்க போறேன். லைட்டா சூடா இருக்கையில வந்து சுகர்ல கோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கோட் ஆயிடும். இப்ப நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டார்க் சாக்லேட்ல வந்து டிப் பண்ணலாம். தெரியுமா கேக்கல